கர்மாவினால் நித்யானந்தம்தான் நிச்சயமாக இல்லை என்றாலும், அதை புண்ணிய கர்மாவாக பண்ணுவதால் அடையக்கூடிய தற்காலிகமான போக போக்யாதி ஆனந்தம் கூட இல்லை என்று ஜனங்கள் ஆக்கிக்கொண்டு ஒரே கஷ்டத்தில் அழுந்தி விடுவதற்கு விடப்படாது. தனி வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எதுவானாலும் அதில் ஒரு ஒழுங்கு, அன்பு, அழகு, பரஸ்பர சகாயம் எல்லாம் இருக்கும்படியாக இத்தனையையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்வதானால் தர்மமாக இருக்கும்படியாக இவர்களுக்கு வழியமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் பரம கிருபையோடு நினைத்து பிரவிற்த்தி மார்க்கம் என்பதை வேதங்கள் வழியாக வெளிப்படுத்தினார். அவரவரும் சமூகத்தில் ஈஸ்வரன் தங்களை பிறப்பித்திருக்கின்ற நிலைக்கு ஏற்ப இப்படி சத்காரியங்களாக பண்ணிக்கொண்டு போய் இந்த லோகத்திலே தாங்களும் சிரேயசை அடைந்து லோகமும் தங்களால் க்ஷேமமடையும்படியாக செய்து கொண்டு அதற்கும் மேலான ஸ்வர்காதி புண்ணிய லோகங்களிலும் சந்தோஷத்தை பெறட்டும் என்று வழிபோட்டு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இந்த பாகத்துக்கு கர்மகாண்டம் என்று பெயர். யஜ்ஞ கர்ம அனுஷ்டானம் எல்லாம் இதில் அடங்குவதுதான். நிவிருத்தி மார்க்கமாக மோட்ச சித்திக்கு அதே வேதத்தில் முடிவு பாகங்களில் உள்ள உபனிஷத்துக்கள் மூலமாக வழிபோட்டு கொடுத்தார். அதற்கு ஞானகாண்டம் என்று பெயர். தத்துவோபதேசம் நிறைந்து இருக்கும். மோக்ஷம் வேறு, ஸ்வர்க்கம் வேறு. மோக்ஷம்தான் சம்சாரத்தில் இருந்து நிரந்தர விடுதலை பெறும் ஸ்தானம், பரம சாந்தமான ஸ்தானம். ஸ்வர்க்கம் என்பது புண்ணியத்தின் அளவை பொறுத்து அது செலவழியும் காலம் வரையில் மாத்திரம் பலவித இந்திரிய இன்பங்களை மாத்திரம் கொடுக்கும் லோகம். கர்ம மார்க்கத்தின் இருவித பலன்கள். ஈஸ்வரன் வேத வாயிலாக போட்டு கொடுத்த கர்ம மார்க்கத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அப்பப்போ நமக்கே ஒரு யோசனை, இது என்னமோ ஓயாமல் ஒழியாமல் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமே, ஆனால் இதனாலே நமக்கு உள்ளே என்னவோ ஒன்று நிறையாமல் எல்லாம் ஏதோ மேலெழுந்த வாரியாக அல்ப சுகம் அனுபவித்து தீர்ந்து போகின்றார் போலத்தானே இருக்கிறது என்று வருகிறது என்று சொன்னேன். இப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் உடனே பழக்க வாசனை அதை நல்ல விரக்தி வைராக்கியமாக வளர ஒட்டாமல் அமுக்கி போட்டு விடுகிறது. பழைய குருடி என்று சேற்று குட்டையிலேயே விழுந்து குழப்பிக்கொண்டு நன்னாயிருக்கு என்று சந்தோஷப்படுகிறோம். நம்மாலே எதுவுமே செய்து கொள்ள முடியாததாக ஒரு சாவு, பெரிய நஷ்டம் என்று ஏதாவது வந்தால் அப்போது மட்டும் காரியமே செய்கிற நாம் இதில் செய்து கொள்ள ஒரு காரியமும் இல்லை என்பதாலோ என்னவோ கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிற மாதிரி இருப்போம். பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் என்பார்கள். ஆனால் அதுவும் நீர்மேல் எழுத்து எழுதுகின்ற மாதிரி அடிச்சு கொண்டு போய்விடுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு கொண்டு போனால் பட்டு கொஞ்சத்திலேயே கொஞ்சம் பக்குவம் வரும். அந்த நிலையிலும் நம்மாலே கர்மாவை விட முடியாதுதான். ஆத்மா பிரம்ம ஞானம் என்று ஏகாந்தத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தியான விசாராதிகள் பண்ணும் யோக்கியதை வந்திருக்காதுதான். ஆனாலும் என்றைக்காவது அந்த யோக்கியதை வந்தால் தேவலையே என்ற எண்ணம் அடிவாரத்தில் உண்டாயிருக்கும். காரியங்களில்தான் மனசின் பிரவிற்த்தி, மனசின் போக்கு என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். இருந்தாலும் அதை விட்டு ஞான விசாரம் பண்ண முடியாவிட்டாலும் காரியம் விட்டால் தேவலை, ஞான விசாரத்துக்கான யோக்கியதை வந்தால் தேவலை என்று விருப்பம் உண்டாகும். இம்மாதிரி இருப்பவர்கள் கர்ம சங்கிகளில் அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் முமுட்சுக்களாக நிவிருத்தி என்றே தீவிரமாக போகிறவர்களை விட நிறைய பேருக்கு இந்த எண்ணமாவது அடிப்படையில் இருக்கும். பிரவிற்த்தி மார்க்கத்தை உத்தேசித்து ஈஸ்வரனால் வேதத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அதே கர்ம காண்டத்தின் அனுஷ்டானம் இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு பெரிய உபகாரத்தை செய்து நிவிருத்தி மார்க்கத்துக்கு பிற்பாடு ஒரு காலத்திலாவது போய் சேர்வதற்கு யோக்கியதை உண்டாக்குகிற உபாயமாக அமைகிறது. பரமாத்மா அப்படி அமைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்றால், தர்மமான இந்த சாஸ்திரோக்த கர்மாக்களை செய்தால் அது 2 விதமான பலன்களை கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார். 2 விதமான லட்சியங்களை உத்தேசித்துத்தான் கர்மாக்களை செய்யும் 2 வகையான ஜனங்களுக்கு அவரவர் லட்சியத்தையும் நிறைவேற்றித் தருவதாக 2 வித பலன்களை அமைத்திருக்கிறார். ஒரு வகை பூலோக ஸ்வர்கலோக இன்பங்களுக்கு மேலே எதையும் நினைக்காதவர்கள். இவர்கள் தாங்கள் விரும்பும் இன்பங்களுக்காக தங்கள் மனசுப்படியெல்லாம் செய்தால் லோகத்துக்கும் கஷ்டம் விளைவித்து தங்களுக்கும் பாவத்தை தேடிக் கொள்கிறார்களே, அதனால் தங்களுக்கும் கஷ்டத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்களே, தாங்கள் ஆசைப்படும் நஸ்வரமான இன்பங்களையும் அடையாமல் வீணாய் போகிறார்களே என்றுதான் சாஸ்திரோக்தமாக கர்மகாண்டம் கர்ம மார்க்கம் என்று ஈஸ்வரன் போட்டு கொடுத்தது. அப்பா,
உன்னாலே ஏதாவது காரியம்தான் சதாவும் பண்ணிக் கொண்டிருக்க முடியும். நான் தான் உன்னை அப்படி படைத்திருக்கிறேன். உனக்கு நான் கொஞ்சம் சுவாதந்திரியமும் கொடுத்திருக்கிறேன். வேடிக்கை பார்க்கணும் என்றுதான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் வேடிக்கையாக இல்லாமல் ஒரே வெறிக்கூத்தாக நான் பார்த்து, நம்ம சிருஷ்டி இப்படி ஆச்சே என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே. நீ இஷ்டப்படி காரியம் செய்து உனக்கு கஷ்டம், ஊருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் என்று ஆக்கிவிடாதே. இப்படி ஆகாமல் இருக்க வழிதான் கர்மகாண்டம். உனக்கு பிடித்த பூலோக ஸ்வர்கலோக சௌக்கியங்களை நிஜமாகவே உனக்கு கொடுப்பதாக அதில் கர்மாக்களை தந்திருக்கிறேன். காரியம் பண்ணுவதாலேயே உன் ஸ்வபாவம் இருப்பதால் மனசுப்படி பண்ணுவதை விட்டு இப்படி சாஸ்திரத்தில் கொடுத்துள்ள கர்மாக்களை பண்ண ஆரம்பி. இந்த மாதிரி கர்ம அனுஷ்டானம் செய்வதில் கஷ்டங்கள், சிரமங்கள், தியாகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம் இஷ்டப்படி செய்தால் பின்னால் வருகிற கஷ்டங்கள் இதைவிட ரொம்ப பெருசாக அல்லவா இருக்கும். அது செய்கிற கொஞ்ச காலத்தில் சௌக்கியமாக இருந்தாலும் செய்து முடித்த பின் நெடுங்காலம் ஏற்படும் விளைவுகள் பரம கஷ்டமாக இருக்கும். இது வேத சாஸ்திர கர்ம அனுஷ்டானம் ஸ்வதர்ம பரிபாலனத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் செய்கிற கொஞ்ச காலம் சிரமமாக பல நியமம் திரவிய தியாகம் என்று இப்படி இருந்தாலும் பலனோ பகுகாலம் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறதல்லவா. அதனால் நம்மை கொஞ்சம் சரிபடுத்திக் கொண்டு ஈஸ்வர ஆக்ஞைக்கு அடங்கி இப்படி பண்ணுவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள் என்றே கர்ம மார்க்கத்தை வேதத்தின் வழியாக பகவான் விதித்திருக்கிறான். இது ஒரு வகையான ஜனங்களுக்கு. ஆத்ம அனுபவம், ஈஸ்வர அனுபவம் ஆகியவற்றை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கும் ஜனங்களுக்கு. இன்னொரு வகை சொன்னேன். ஆத்மா என்று விசாரம் செய்யவோ ஈஸ்வரன் என்று அப்படி உருகி போகவோ முடியாத வகைதான். காரியத்திலேயே போய்க் கொண்டிருப்பவர்கள்தான். ஆனாலும் செக்குமாடு மாதிரி இதென்ன சுற்றி சுற்றி காரியம், இதனாலே பெறுகிற இந்த சந்தோஷத்தில்தான் என்ன, உள்ளே ஒரு நிறைவை தரவில்லையே என்று அதை பெற வேண்டுமே என்கிற எண்ணம் உள்ள ஜனங்கள். இவர்களுக்கும் கர்மகாண்டத்தின் ஸ்வதர்ம அனுஷ்டானங்களையே தான் ஈஸ்வரன் மார்க்கமாக கொடுத்திருக்கிறான். ஆனாலும் ஒரு வித்தியாசம். மேலே சொன்னபடி பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷங்களோடையே திருப்தி பெற்று விடுபவர்கள் இந்த சந்தோஷ பிராப்தி என்ற பலனை உத்தேசித்தே கர்ம மார்க்கத்தில் போகிறார்கள். ஈஸ்வரனே அந்த மார்க்கத்துக்கு இந்த பலன் உண்டு என்று வைக்கிறான். ஆனால் இந்த பலன் வேண்டாம், நஸ்வரமான இந்த ஆனந்தங்களில் எனக்கு ஆசை இல்லை. ஆனாலும் நிவர்த்தி மார்க்கத்தில் போவதற்கான சித்த பக்குவமும் எங்களுக்கு இல்லை. ஏதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இருப்பதாலேயேதான் எங்கள் ஸ்வபாவம் இருக்கிறது என்பதாக இன்னொரு வகை சொன்னேன் அல்லவா. அவர்களுக்கும் அந்த சித்தம் பக்குவத்தை சாஸ்திரோக்தமான கர்ம மார்க்கமே அளிக்கும்படியாக ஈஸ்வரன் வைத்திருக்கிறான். பலனை விரும்பி பண்ணினால் ஒரு சந்தோஷங்களை கொடுத்துவிட்டு அதோடேயே முடிந்து போய்விடும் கர்ம அனுஷ்டானத்தையே பலனை விரும்பாமல் இது ஈஸ்வர ஆக்ஞை, வேதம் வழியாக அவன் போட்டுள்ள ஆக்ஞை, அதற்காகவே அடங்கி அதை அனுஷ்டிக்கிறோம். ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷ பலன் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்த சுத்தியை கொடுத்துவிடும். ஸ்வய லாபம், தன் சொந்த சந்தோஷம் என்ற பலனில் ஆசை இல்லாமல், அதாவது நிஷ்காமியமாக லோகம் ஒழுங்காக இருப்பதற்காக பகவான் வகுத்து கொடுத்திருக்கிற வழி, காரிய கிரமம், இது கர்ம மார்க்கம் என்பதற்காக மட்டும் அதனை பண்ணுவோம் என்று ஒருவன் கர்மாக்களை பண்ண ஆரம்பித்தால், தன்னலம் கருதாமல் ஆசையின் அழுக்கு படாமலும் பகவான் கட்டளைக்கு அடங்கி அவனுடைய பிரீதிக்கே இதை செய்கிறேன், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று ஸ்வதர்மப்படி ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை கர்மாக்களையும் விடாமல் இழுத்து போட்டுக்கொண்டு பண்ண ஆரம்பித்தால் அவனுடைய சித்தத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து தேய்ந்து போய்விடும். இப்படிப்பட்ட சித்த சுத்தி பெற்ற பின் அவனால் கர்மாவை விட முடியும். ஓயாமல் காரியம் என்று பறக்கும் ஸ்வபாவம் அடங்கி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தியானம், விசாரம் என்று அதற்கப்புறம் நிவர்த்தி மார்க்கத்தில் போக முடியும். கர்ம மார்க்கத்துக்கு இப்படி இரண்டு விதமான பலன். ஒன்று கர்மாவினால் நேராக ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷ பலன். இன்னொன்று இந்த பலன் வேண்டாம் என்று ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவனுடைய ஆக்ஞை என்பதற்காக மாத்திரம் பண்ணி கொண்டு போனால் நாளடைவில் உண்டாகும் சித்த சுத்தி என்ற பலன். சித்த சுத்தி அதோடு முடிந்து போவதில்லை. நிவர்த்தி மார்க்கம் என்கிற ஞான யோகத்தில் பிரவேசிப்பதற்கான யோக்கியதையை அதுவே உண்டாக்கிவிடும். இரண்டு விதமான பலன் என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் கர்ம பலன் என்றால் அது அந்த கர்மா நேராக பூலோக ஸ்வர்கலோகங்களில் தரும் தற்காலிகமான சந்தோஷங்கள்தான். இந்த பலன் வேண்டாம் என்று நினைத்த போதிலும் கூட
கர்மா செய்யாமல் இருக்க முடியவில்லை என்பதாலும், விதிப்படி ஸ்வதர்மங்களை செய்வதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் உண்டாகிறது என்பதாலும், இதனால் சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கைக்கும் உதவ முடிகிறது என்பதாலுமே ஒருவன் கர்மா பண்ணும்போது அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுகிறதென்றால், அந்த சித்த சுத்தி நேராக அந்த காரியங்களில் இருந்து பலனாக உண்டாகிவிடவில்லை. காய்கறி தோட்டம் போடுவதற்கு என்ன பலன்? கத்தரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி இத்தியாதி தானே. ஒருத்தருக்கு இந்த சாம்பாரும் கறியும் வேண்டி இருக்கவில்லை. ஆனாலும் அவருக்கு என்னமோ வேதனை, புத்திர சோகம், பிசினஸில் லாஸ் மாதிரி என்னவோ ஒன்று. அது தெரியாமல் இருக்க வெட்டி கொத்தி ஏதாவது காரியம் பண்ணி மறக்கடிக்கலாம் என்று காய்கறி தோட்டம் போட்டுகிறார். அதற்காக தோட்டம் போடுவதன் பலன் என்ன என்று கேட்டால், புத்திர சோக நிவிருத்தி என்று சொல்லலாமா? இப்படித்தான் ஒரு கர்மாவின் இகாமுத்திர பலன் வேண்டாம் என்று கர்மா செய்கிறவன் பெரும் சித்த சுத்தியை கர்ம பலனாக சொல்வதில்லை. அது ஈஸ்வர பிரசாதமாக அவன் பெறுவதே. நேர்பலன் தனக்கு வேண்டாம் என்று இருந்தும், நம்முடைய ஆக்ஞை என்பதாலும் சமூக ஒழுங்கை உத்தேசித்தும் நம்முடைய பிரீத்திக்காகவே இவன் இவ்வளவு நன்றாக கர்ம அனுஷ்டானம் செய்கிறானே. இந்த மனோபாவத்துக்காக இவனுடைய சித்தத்தின் அசுத்தங்களை போக்குவோம் என்று ஈஸ்வரனே அனுகிரகிப்பதுதான் சித்த சுத்தி. நேர்பலன் என்பதை கூட கர்மாவே கொடுப்பது இல்லை. ஜடமான கர்மா எப்படி பலன் தர முடியும்? பலதாதாவான ஈஸ்வரன் தான் அதை கொடுக்கிறான் என்றாலும், அதிலேயே வித்தியாசம் பண்ணி வெளி வஸ்துக்களாலேயே ஒருத்தனுக்கு ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக பலன்களை மட்டும் கர்மாவின் நேர்பலனாகவும், உள்ளே அந்த கரணத்தில் ஜீவனுக்கு உண்டாகும் சித்த சுத்தியை தன்னுடைய பிரசாதமாகவும் காட்டுகிறான். ஆகையால் சித்த சுத்தியை கர்மபலன் என்று சொல்லும் வழக்கமில்லை. கீதாதி சாஸ்திரங்களிலும் கர்மபலம், கர்மபல தியாகம் என்றெல்லாம் சொல்லும்போது இந்த அர்த்தத்தில்தான் சொல்லியிருக்கிறது. சித்த சுத்தி என்பது கர்ம பலன் இல்லை, அது கர்ம பலனை தியாகம் செய்வதாலேயே கிடைப்பது. ஞான மார்க்கத்தில் போகவும் யோக்கியதை இல்லை, கர்மாவில் உண்டாகும் சந்தோஷங்களிலும் நிறைந்த நிறைவு இல்லை என்று இருக்கின்றவர்களிடம் பகவான், உன்னால் காரியங்களை விட முடியாததால் பண்ணிக்கொண்டே போ, ஆனால் பலனில் ஆசை வைக்காதே, பலத்தியாகம் பண்ணி என் பிரீத்திக்காகவே கர்மங்களை அனுஷ்டி, அதனால் காலக்கிரமத்தில் சித்த சுத்தி உண்டாகும், அப்புறம் ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கலாம் என்கிறார். கர்ம மார்க்கம் என்பது இங்கே கர்ம யோகம் என்றே உயர்வு பெற்று விடுகிறது. ஞான மார்க்கம் எப்போதுமே ஞான யோகம்தான். யோகம் என்றால் சேர்ந்து இருப்பது, சேர்ப்பது. பரம சத்தியத்தில் ஒரு ஜீவனை சேர்ப்பதற்கு உதவும் வழிகளை அத்தியாத்ம சாஸ்திரங்களில் யோகம் யோகம் என்று சொல்லியிருக்கும். நேராக இவற்றில் ஒவ்வொன்றுமே முடிவான சத்திய லட்சியத்தில் கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்பது இல்லை. மெயின் ரோடில் கொண்டு போய் சேர்க்கிற சந்து மாதிரி இருந்துவிட்டால் கூட போதும். இதுவே யோகம்தான். லட்சியத்தில் நேரே சேர்ப்பது ஞான யோகம். அந்த மெயின் ரோடுக்கு கொண்டு விடுவது கர்மயோகம். அதற்கு பல ஜென்மா பிடித்தாலும் பிடிக்கும், ஆனாலும் ஒரு நாள் கொண்டு விட்டுவிடும். காலப்போக்கில் கர்ம யோக நலிவு. சிருஷ்டி உண்டாகும் போதே நம்முடைய சிருஷ்டியில் இத்தனைதான் என்று இல்லை, அத்தனை தினசான மனோபாவம் கொண்ட ஜீவர்களும் இருந்து நமக்கு பெரிய நாடக வினோதமாக பிரபஞ்சம் இருக்கணும். இதற்கு ஜீவனுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் இருக்கணும், ஆனாலும் வினோதம் விபரீதமாக போய்விடப்படாது என்று பகவான் நினைத்து பிரவிற்த்தி நிவிருத்தி மார்க்கங்கள் என்ற இரண்டை வேத வாயிலாக வெளிப்படுத்தினான். ஆதி காலங்களில், பூர்வ யுகங்களில் ஜனங்கள் எவரெவர்களுக்கு எந்த மார்க்கமோ அதை எடுத்துக்கொண்டு சிரேயஸை அடைந்து வந்தார்கள். நிவிருத்தியில் சில பேர் போனார்கள், பிரவிற்த்தியில் மற்றவர்கள் ஈடுபட்டார்கள்.